பரந்தூர்ல விமான நிலையம் வேணாம் அப்படின்னு விவசாயிகள் உயிரை கொடுத்து இத்தனை ஆண்டுகளாக போராடிட்டு இருந்தாங்க. அவங்க கூடவே இருக்கிற மாதிரி இரட்டை வேடம் போட்டு நடித்த திமுகவினுடைய முகத்தை இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் கிழிச்சிருக்காரு. பரந்தூர்ல விமான நிலையம் வராது அப்படின்னு அந்த மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவது போல, மத்திய அரசு அழுத்தம் கொடுப்பது போல ஒரு நாடகத்தை இத்தனை ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருந்தது திமுக. அந்த பரந்தூரை சுற்றி இங்கு விமான நிலையம் வரப்போகுது அப்படின்னு திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள், திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் பல கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கனவுல இன்னைக்கு தமிழக அரசு மண்ணள்ளி போட்டுருச்சு. அதனால கொதின்னு கொதிக்கிறாங்க. அதை பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு விவசாயிகள் எல்லாம் போராடி வந்தாங்க பல ஆண்டுகளாக. பல நீர்நிலைகள் அழிஞ்சிடும், விவசாயம் அழிஞ்சிடும், இங்க இருக்கக்கூடிய முக்காவாசி விவசாய பூமி, விவசாயம் அழிஞ்சிடும். இந்த பரந்தூரை சுத்தி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்கு, ஏரிகள் இருக்கு, குளங்கள் இருக்கு. அதிகமான குளங்கள், நீர்நிலைகளை கொண்டதுதான் பரந்தூர். இந்த இடத்த நீங்க விட்டுருங்க. இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்த நீங்க தேர்வு பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா விவசாய நிலம் அழிஞ்சிடும். விவசாயிகள் சேத்துல கலவச்சாதான் பிளைட்ல பறக்கிறவங்க கூட சோத்துல கை வைக்க முடியும். அதனால இந்த நிலைமையை மாற்றி வேற இடத்த இங்க தேர்வு பண்ணி கொடுங்க அப்படின்னு விவசாயிகள் எவ்வளவோ போராடினாங்க. அப்பொழுது ஆட்சியில இருந்த திமுக அவங்க கூடவே நிக்கிறது மாதிரி இரட்டை வேடம் போட்டு நடிச்சு நாடகம் ஆடிக்கிட்டு இருந்திருக்கு. இது வரைக்கும் நம்மளால நினைச்சுக்கிட்டு இருந்தா மத்திய அரசு தான் இங்க ஏற்பாடு கொண்டு வர போகுது, அவங்க தான் ஏற்பாடு கொண்டு வர போறாங்க, அவங்களுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது மிகப்பெரிய பொய்யாக இன்னைக்கு மாறி நிற்குது. இத்தனை ஆண்டுகளாக விவசாயிகள் போராடி வந்திருக்காங்க. அந்த போராட்டத்தை செவி முடுக்காம கல்லஞ்சத்தோடு இருந்த அந்த திமுகவினுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பரந்தூர் விமான நிலையம் வராது, விமான நிலையமே வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்லல, இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய பரப்புரை சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னது போல இன்னைக்கு செஞ்சு காமிச்சு இன்னைக்கு அந்த விமான நிலையத்தினுடைய பணிகள் இந்த அரசால் கைவிடப்படும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அறிவிப்புக்கு எதிராக சட்டசபையை விட்டு வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. அப்ப பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் மேல அக்கறை உள்ளவர்களாக, எவ்வளவு தூரத்துக்கு விவசாயிகள் மேல அக்கறை உள்ளவர்களாக இருந்திருக்காங்க. பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அத எல்லா கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க. திமுக மட்டும் இதை எதிர்த்து வெளிநடப்பு பண்ணுது. மக்கள் பிரச்சனைக்காக விவசாயிகள் போராடுறாங்க. இந்த இடத்துல விவசாய நிலங்கள்லாம் அழியுது, இங்க பரந்தூர்ல விமான நிலையம் வேணாம், வேற இடத்துல நாங்க தேர்வு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கணுமா, இல்ல எழுந்து துண்டக்கான துணியக்கான ஓடணுமா? இவங்க திமுக சார்ந்தவங்க துண்டக்கான துணியக்கான ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க அப்படின்னா, அங்க விமான நிலையம் வரப்போகுது அப்படின்ட்டு பல கோடிகளை அதை சுத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கனவு இருந்த அந்த கனவுல மண்ணள்ளி போட்டுருச்சு தாவேக்கா அரசு. ஏன் அப்படின்னா 50,000, 1,00,000, 20,000, 30,000 வாங்கி போட்டு இடங்கள்லாம் இங்க விமான நிலையம் வந்துச்சுன்னா பல கோடி ரூபா வந்தனு. ஏன்னா பல கோடி ரூபா குட்டி குமிஞ்சிடும், ரியல் எஸ்டேட்ல கொடி கட்டி பறந்துடும் அப்படின்னு இவங்களுடைய கனவுல இன்னைக்கு மண்ணு விழுந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு திமுக கொந்தளிச்சு கொதிக்குது. என்னடா இவங்க விமான நிலையத்தை வேற இடத்த மாத்திக்கிறதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஏன் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய ஆசை பேராசையில இன்னைக்கு நிராசையா மாறிடுச்சு. இத கேக்குறான், உங்களோட மக்களுடைய நலனுக்காக நீங்க ஒவ்வொரு நலத்திட்டம் கொண்டு வரீங்களா, இல்ல உங்களுடைய லாபத்துக்காகவும் உங்களுடைய வருமானத்துக்காகவும் நீங்க ஒவ்வொரு நலத்திட்டம் கொண்டு வரீங்களா? விமான நிலையமானது நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்து, நாட்டினுடைய வளர்ச்சியை மேம்படுத்து அப்படின்ட்டு ஒரு பக்கம் மக்கள்கிட்ட நீங்க பொய்ய சொல்லி ஏமாத்தி என்ன அதை சுத்தி நீங்க ரியல் எஸ்டேட் முதலீட்டை ஏற்படுத்தி ரியல் எஸ்டேட் பண்ணி நீங்க பணம் சம்பாதிக்கணும், கொள்ள காசு பார்க்கணும் அப்படின்ட்டு கனவுலதான் ஒவ்வொரு திட்டம் கொண்டு வரீங்களா அப்படிங்கிறத மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வியா நீங்க எழுப்புறாங்க. திமுகவினுடைய ஆட்சி மக்கள் ஆட்சி, மக்களுக்காக செய்யப்படும் ஆட்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். இதுக்கு முன்னாடி இருந்த திமுக எப்படிப்பட்ட திமுகவோ அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இப்பொழுது செயல்படுகிற திமுக உண்மையிலேயே ஒரு அதிகார திமுறையும் அதிகார போதையிலையும் ஏழை ஏழை மக்களை ஒடுக்கணும், அவங்களை நசுக்கணும். இவன்லாம் கேள்வி வைக்கிறான், இவன்லாம் கேள்வி வைக்கிறான், நீ எல்லாம் யாரு, பணம் படைச்சவருக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்ட்டு மிகப்பெரிய திமுறையிலேயே அராஜகத்துலதான் இன்னைக்கு திமுக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. மக்கள்லாம் இன்னைக்கு கொந்தளிக்கிறாங்க. அவங்க சட்டசபையில பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் என்ன அராஜகங்கள்லாம் இன்னைக்கு நேரில் எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக கூட அமர முடியாத ஒரு நிலையை தமிழ்நாட்டுல ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான
மாற்று கருத்து கிடையாது. ஆனா யாரு செய்யறாங்களோ செய்யல, திமுக சட்டசபையில நிர்மல் குமார் தரமான சம்பவத்தை ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கு இருக்காரு திமுகவுக்கு. நிர்மல் குமார் அவரை கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நாக்க புடுங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதை வந்துட்டு எதிர்த்து கொந்தளிச்சு கொதிக்கிறாங்க, முன்னாடி எதிர்த்து ஓடியாராங்க அடிக்கிறதுக்கு. நீங்க தப்பு பண்ணல, அதாவது மடியில கனம் இருந்தா தான் மனசுல பயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு வார்த்தை திமுக பத்தி ஒரு சின்ன குற்றச்சாட்டு சொன்னாலுமே அதை எதிர்த்து பேசுறதுக்கு முடியல, தெம்பு இல்ல, திராணி இல்ல. உடனே எல்லாரும் எந்திரிச்சு கத்துறாங்க, கதறாங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னா தப்பு இல்லைங்க, நீங்க என்னங்க பேசுறீங்க, ஆதாரத்தை காமிங்க, ஆதாரத்தை காமிங்க, நாங்க வந்து ஆதாரத்தை காமிக்கிறோம், ஆதாரத்தோட நாங்க பேசுறோம், பேச வேண்டியதானே. நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துறாரு அப்படின்னு இவ்வளவு நாளா புழுதிக்கிட்டு இருந்த இந்த எதிர்கட்சியினர் இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு திட்டங்களா கொண்டு வந்து மக்கள்கிட்ட அவர் சொன்ன கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டு இருக்காரு. முக்கியமா பரந்தூர்ல விமான நிலையம் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை உண்மையிலேயே நிறைவேற்றி இன்னைக்கு பரந்தூர்ல விமான நிலையம் வராது, அதை கைவிடப்படுகிறது என்று அறிவிச்சிருக்காரு. அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படிங்கிற அந்த விலை இல்லாத கேஸ் சிலிண்டர் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல முதல் கட்டமாக வருடத்துக்கு 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டு மகளிருக்கு அனைத்து அரசு பேருந்துகளையும் தங்கு தடை இல்லாமல் பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்காரு. அன்னபூரணி சூப்பர் 6 அப்படிங்கிற அந்த திட்டத்துல கிட்டத்தட்ட 2,50,000 ரூபாய் ஆண்டு வருமானம் அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அந்த திட்டத்துல பயன்பெற முடியும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியா இருக்கு. இது வந்து ஒரு சின்ன சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்களிடையே. இதை வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மறுபரிசீலனை பண்ணி மறு அறிவிப்பு வெளியிட்டார்னா ரொம்பவும் நல்லா இருக்கும். மறுபடியும் மறு அறிவிப்பு பண்ணுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து சாதாரண துப்புரவு தொழிலாளிகளே வந்துட்டு கிட்டத்தட்ட 20,000 இருந்து 25,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சாதாரண ஒரு ஏழை மக்கள் கூட இந்த சிலிண்டரை வாங்கி பயன்படுறதுல ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டு இருக்கு. அதனால நம்மளுடைய முதலமைச்சர் வந்து சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே வராரு. வெறும் வாக்குறுதலை கொடுத்து மக்களை 5 அடிகாலமாக ஏமாற்றி என்ன மக்களை மடமாற்றி அதிகாரத்தை உங்களுடைய அதிகார திமுறை மக்களிடத்துல திணிச்சு ஆட்சி செஞ்சாங்க இல்லையா திமுக, அவங்களை போல தவிர்க்க அரசு ஒரு நாளும் செயல்படாது. நம்மளுடைய முதலமைச்சர் வந்து சட்டசபையில பேசல அப்படின்னு உம்முன்னே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு எதிர்கட்சியினர் சில யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து விமர்சனம் பண்றாங்க. அவர் பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் பேசாம இருக்காரு அப்படின்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. நாட்கள் இப்பதானே வந்துட்டு 100 நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து 4 ஆண்டுகளுக்கு மேல பயணிக்க வேண்டியது இருக்கு. அவருடைய ருத்ர தண்டத்திலாம் தமிழ்நாடு பார்க்கத்தான் போகுது. தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் அதிகாரத்தை ஆட்சி தாவேக்காவுக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நானும் வருவேன் தனி ஒருவனாய்